ஒரே மேடல் இப்படி நாள் முழுக்கலும் தர்மம் பண்ற இவருக்கும் தர்மரட்சாமணின்னு பட்டம். இப்படி ₹1 1 கொடுக்கறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய அவருக்கும் ஒரு தர்மரட்சாமணின்னு பட்டம் கொடுத்தா, இந்த தர்மரட்சாமணி பட்டத்துக்கு என்ன மரியாதை இல்லாத இருக்கு? பெரியவாள்கிட்ட வந்தா சண்டைக்கு சுவாதீனமா பேசுறவாளும் உண்டு, பெரியவாள ரொம்ப சுவாதீனமா பேசக்கூடியவர்களும் உண்டு. என்ன பெரியவா இப்படி பண்ணிட்டா, அவருக்கு இந்த பட்டம் கொடுக்குறா நியாயம், இவருக்கு தர்மரட்சாமணி அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டே, ஏன் இவனுக்கு கொடுக்கறது உனக்கு கஷ்டமா இருக்கா அப்படின்னா, எனக்கு என்ன கஷ்டம், அவர் தர்மரட்சாமணி வாங்கிட்டு போட்டோம், அதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? பெரியவா இது மாதிரி காரியம் பண்ண மாட்டாள், அவ எது பண்ணினாலும் 100% பர்ஃபெக்டா பண்றவாளாச்சு, அதனால கேட்டேன் இவருக்கும் கொடுக்குறாளேன்னு. உடனே பெரியவா சிரிச்சுன்னே சொன்னா, காரணம் இருக்கு, எதுக்கா இவனுக்கு கொடுக்குறேன்னா, அவனுக்கு கொடுக்குறேன் அவன் தர்மம் பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்காக கொடுக்குறேன், இவனுக்கு எதுக்காக கொடுக்குறேன்னா இனிமையான தர்மம் பண்ணட்டோங்கிறதுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு. இப்படி 10 பேர் இருக்க சபையில ஒன்னு தர்மரட்சாமணின்னு பெரியவாகியால பட்டம் வாங்கிட்டா, அப்புறம் மறுநாள்ல இருந்து அவருக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணுறோம் இல்லையோ, சும்மா தட்டி விட்டுறோமோ இல்லையோ, சார்ட்ட போங்க அவர் ஹோட்டல்னா டொனேஷன்னா அவர் தான் முதல்ல அள்ளி கொடுப்பார் அப்படின்னு. பாவம் அவர் கொடுக்கலன்னா கூட கொடுக்க வச்சுடுறது, இதெல்லாம் ஒரு தந்திரம். அப்பேற்பட்ட சர்வஜன் பெரியவா. எங்க என்ன எப்படி தட்டினா எது கீழே விழும், எதை தட்டினா மேல போகும் அப்படிங்கிறதுல சாமர்த்தியம் ஈஸ்வரனான அவன் ஒத்தனுக்கு மட்டுமே அந்த பாக்கியம், அந்த திறமை இருக்கும் இல்லையா? இது படிச்சோ இனிமே கத்துண்டோ அடுத்த வாழை பார்த்தோ இதெல்லாம் அந்த சாமர்த்தியம் எல்லாம் வராது, அது ஸ்வயம் தானே வரும். அப்பேற்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் சாட்சாத் பெரியவா. அவளை பத்தி எதை சொல்றது எதை விடுறது அப்படிங்கிறதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. அதனால அந்த பிரச்சனையை அவள்கிட்டயே விட்டுட்டேன். எதை இங்க வெளியில வரணும்னு நீ நினைக்கிறியோ அதை வெளியில விட்டுக்கோ, எது வேண்டான்னு வைக்கிறியோ விட்டுக்கோ, அவ்வளவுதான். இவாளை பரமேஸ்வரன் சொன்னோம், அம்பாள்னு சொன்னோம், விஷ்ணுன்னு சொன்னோம். இதெல்லாம் ஏதோ இவரை எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்றதுக்காக சொல்ல வந்ததா இல்ல. இது ஜனங்கள் அனுபவிச்ச அனுபவம். பெரியவாங்கிறது ஏதோ கண்ணால பார்த்து படத்தை வச்சுன்னு கன்னத்துல போட்டு தேங்காய் உடைக்கிற ஒரு வஸ்து இல்ல, அவ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பெரியவாங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பெரியவாள் அனுபவிக்கணும் மனசுக்குள்ள வச்சு. அப்படி அனுபவத்துல அவளை ஈஸ்வரனா பரமேஸ்வரனாவும் விஷ்ணுவாவும் அம்பாளாவும் கண்டவர்கள் சொன்ன சத்தியமான வார்த்தை, அதைத்தான் நான் சொன்னேன். இவாளை பரமேஸ்வரன் அப்படின்னா மகாமகோபாத்தியாய அப்படின்னு பட்டம் பெற்ற அனந்த கிருஷ்ண சாஸ்திரிகள்னு ஒரு மகான். இவர் பனாரஸ் ஹிந்து சர்வகலாசாலையில பெரிய உத்தியோகத்துல இருந்தவர். அவரோட பொண்ணு செல்லம்மா அப்படின்னு. இந்த குடும்பமே பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தி. இவர் காசியில இருந்துருக்க. இந்த செல்லம்மாக்கு ஒரு ஆசை வந்தது, நம்ம தினம் கங்கையில ஸ்நானம் பண்றோம், இந்த கங்கையை எடுத்து நமக்கு பிடிச்ச பெரியவாள்கிட்ட கையில கொடுத்து நம்ம மடத்துக்கு வரவர்கள் எல்லோருக்கும் சந்திரமௌலீஸ்வரர், மடத்துல பெரியவர்கள் தினம் பூஜை பண்ற சந்திரமௌலீஸ்வரர், திரிபுர சுந்தரி, எல்லோருக்கும் மடத்து பக்தர்கள் அத்தனை பேரும் குலதெய்வம் இந்த சந்திரமௌலீஸ்வரர் திரிபுர சுந்தரி தான், காமாட்சி தான். ஏன்னா 2500 வருஷத்துக்கு முன்னால சாட்சாத் பரமேஸ்வரன் தன் கையால கொடுத்த, கைலாசத்துல கொடுத்து ஆதிசங்கரர் வாய்ந்து வந்த பூஜையில இருக்கிற மூர்த்தி. இதை எங்கேயோ ஒரு பட்டறையில பண்ணின விக்கிரகம் இல்லை, அது தெரிஞ்சுக்கணும். அப்பேற்பட்ட கைலாசத்துல வேடிக்கை என்னன்னா, எந்த பரமேஸ்வரனை சந்திரமௌலீஸ்வர லிங்கமா பரமேஸ்வரனை கைலாசத்துல பரமேஸ்வரனை அதே பரமேஸ்வரனோட அவதாரமான சங்கரர்கிட்டே கொடுத்தது. பரமேஸ்வரன்டே கொடுத்த மூர்த்தி. அப்பேற்பட்ட இந்த சந்திரமௌலீஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு இந்த அம்மா ஆசைப்பட்டு தன் அப்பா பெரியவாளை தரிசனம் பண்ண வரத்தி ஆச்சார அனுஷ்டானத்தோட இருந்து ஒரு குடத்துல இந்த கங்கா தீர்த்தத்தை கொடுத்து அனுப்பிச்சா. நான் சொன்னேன்னு சொல்லுங்கப்பா, பெரியவா கையால சந்திரமௌலீஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணி தான் தீர்த்தம் எடுத்து கொடுத்து அபிஷேகம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு. அவர் கொண்டு வந்து வச்சார். பெரியவா என்னது அப்படின்னா, கங்கை அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா, யாரு கொடுத்தா? செல்லம்மா கொடுத்துருக்கா. எதுக்கு? அவளுக்கு ஒரு ஆசை, அவ கையால கங்கை எடுத்து கொடுத்து பெரியவா கையால சந்திரமௌலீஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு ஆசை, அதனால கொடுத்துருக்கா அப்படின்னு. அவளுக்கு என்ன ஆசை? அவ கையால தண்ணி எடுத்து கொடுத்து எங்கையால சந்திரமௌலீஸ்வருக்கு அபிஷேகம் பண்ணுமாமா அப்படின்னு. ஆமா அப்படின்னு. அதுக்காக கொடுத்துருக்காளா? ஆமா. சாஸ்திரிகளுக்கு மடத்து சம்பிரதாயம் தெரியாதா அப்படின்னா, உடனே
அடுத்த கேள்வி, ஏன் அவளுக்கு தெரியாதா? அவளுக்கே தான் மடத்து சம்பிரதாயம் தெரியுமே. மடத்துல என்ன வழக்கம் அப்படின்னா, பெரியவா கேம்ப் எந்த ஊருக்கு வராளோ, எந்த கட்டடத்துல தங்குறாளோ, அந்த இடத்துல உள்ள கிணறு, போர், அது மாதிரி பூமியிலேந்து வர தண்ணியை எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது, அங்க சமையல் பண்றது, நைவேத்தியம் பண்றது, இப்படிதான் சம்பிரதாயமே வழிய வெளியிலேந்து லாரியில வருது, அங்க தூக்கின்னு வருது, இங்க தூக்கின்னு வருது, அதெல்லாம் ஆச்சாரத்துக்கு விரோதமானது, செய்யற வழக்கம் இல்லை. அத அந்த வார்த்தையா கேட்டா மடத்து சம்பிரதாயம் தெரியாத உனக்குன்னு. உடனே அவர் வித்வானா இருந்ததுனால சிரிச்சுட்டே, மடத்து சம்பிரதாயம் தெரியும், அவளுக்கும் தெரியும், என்னமோ ஆசைப்பட்டுட்டா கொடுத்துட்டா, அதனால பெரியவா இதை ஒன்னும் அழுத்திக்க வேண்டாம், சிரமப்படுத்திக்க வேண்டாம். மடத்து சம்பிரதாயம்னா மடத்து சம்பிரதாயத்துக்கு விரோதமா பெரியவா எந்த காரியம் பண்ண மாட்டாங்கிறது இவருக்கு தெரியும். அதனால பெரியவா ஒன்னும் சிரமப்படுத்திக்க வேண்டாம், நான் அவ கொடுத்தா கொண்டு வந்து வச்சுட்டேன், என் வேலை முடிஞ்சது, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இது நல்ல கதையா இருக்கே. நீ அங்கேருந்து மெனக்கெட்டு காசியிலேருந்து குடத்தை தூக்கின்னு வந்து எங்காலடியில வச்சுட்டு, அவ இதை ஆசைப்பட்டான்னு சொல்லவும் சொல்லிவிட்டு, நீ இப்ப உன் வேலை கேண்டது, நீ பாட்டு கேண்டின்னா இப்ப பொறுப்பு என்னோடதான் எடுத்து அப்படின்னா. உடனே சொன்னா, ஒரு பக்தன் ஆசைப்பட்டுட்டார்னா அதை நிறைவேற்றி வைக்காத இருக்க என்னால முடியாது. அதே சேம் டைம் வர பக்தாள்லாம் ஆசைப்படுறாங்கிறதுக்காக அவ சொல்றதெல்லாம் கேட்டுண்டு என்னோட மடத்து வழக்கத்தை ப்ரொசீஜரை மாத்திக்கவும் முடியாது. அதனால எனக்கு மடத்து சம்பிரதாயத்தை விட முடியாது, அதுக்காக பக்தாளோட ஆசையை நிறைவேற்றாத இருக்க முடியாது. அதனால இது ரெண்டுத்துக்கும் சரியாராப்புல ஒத்து போறாப்புல வேணா இதை பண்ணிட்டுமா அப்படின்னு. இப்ப சாட்சியில ஆச்சரியமா காத்துண்டு. ஏன்னா இந்த பழசையும் புதுசையும், பழமையும் புதுமையும், சாஸ்திரத்தையும் நவீனத்தையும் அப்படி சேர்த்து சேர்த்து கோக்குறதுல பெரியவாளுக்கு ஈடு பெரியவாசமத்து பெரியவாளுக்கே தான் வரும். அதனால இவர் எப்படி என்ன பண்ண போறா, இத விஷயத்தை சமாளிக்க போறான்னு ஆச்சரியமா காத்துண்டு. அவளுக்கு என்ன ஆசை, அவ கையால கங்கையை எடுத்து கொடுத்து என் கையால சந்திரமணீஸ்வரர் அபிஷேகம் பண்ண, அவ்வளவுதானே. ஆமா அப்படின்னா உடனே குடத்தை திறந்தா, அந்த தீர்த்தத்தை எடுத்து கிடுகிடுகிடுன்னு தன் தலையில ஊத்திண்டா, அத்தனையும் அபிஷேகம் பண்ணிண்டா. அபிஷேகம் பண்ணா அவள்கிட்ட போய் சொல்லு, அவ கையால கொடுத்த தீர்த்தம் என் கையால சந்திரமௌலீஸ்வரர் அபிஷேகம் ஆயிடுத்துன்னு சொல்லு அப்படின்னு. இதை விட தான் தான் பிரத்யக்ஷ சந்திரமௌலீஸ்வரர்னு நமக்கு காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த மடத்துல ஸ்படிகலிங்கத்துல இருக்கிற ரூபத்துல இருக்கிற சந்திரமௌலீஸ்வருக்கு தான் இந்த சட்டத்திட்டங்கள்லாம் ஒத்துக்கணுமே வழிய, இந்த நடமாடும் சந்திரமௌலிக்கு எல்லாத்துக்கும் ஒத்துக்கலாம். இது அதனாலதான் அவ சாட்சாத் பரமேஸ்வரன் அப்படின்னு சொன்னது. இன்னும் அவ மகாவிஷ்ணுன்னு சொன்னதுக்கு, அவ அம்பாள்னு சொன்னதுக்கு, அவ முருகன்னு சொன்னதுக்கு, அவ விநாயகர்னு சொல்லத்துக்கு, தான் ஆஞ்சநேயர்னு காமிச்சதுக்கு, எல்லாத்துக்கும் நிகழ்ச்சியை சொல்லிண்டே போலாம். ஆனா சொல்லிண்டு போனா இதுவே பெரிய நீண்டு போயிடும். மத்தத ரசத்தை பார்க்கணுங்கிறதுக்காக இதை நிறுத்திக்கிறேன். ஏன்னா ஒரு பரமொழியும் இப்படி ஏதோ இவ இந்த சனாதன மதத்துல, இந்து மதத்துல சொன்ன ஏதோ பிள்ளையார், முருகன், அம்பாள், பரமேஸ்வரன் தான்ங்கிறது இல்ல. எந்தெந்த மதத்துல உள்ளவார்களுக்கும் அந்தந்த தெய்வமா இருந்ததுதான் பெரியவாளோட பெரிய பெருமை. கரம்பக்குடிங்கிற இடம், அந்த கரம்பக்குடியில கேம்ப் முடிச்சுட்டு பட்டுக்கோட்டைக்கு பெரியவா போறா. அந்த பெரியவா ஒரு ஊரை விட்டு அடுத்த ஊர் பொறுத்தே ஜனங்கள்லாம் அழுதுண்டே கூட கொண்டு விடும். ஏன்னா பெரியவாளை ஒரு வாரம் 10 நாள் பெரியவாளோட சந்தோஷமா இருந்துட்டு அவ திடீர்னு அவளை பார்க்காத நாளையில இருந்து இருக்க போறோம்னா மனசு தாவப்படும். அப்படி போறதே ஊர் ஜனங்கள்லாம் எல்லா வரைக்கும் வழி அனுப்பினா பெரியவா வாழெல்லாம் சமாதானப்படுத்தி, நீங்கள்லாம் போய் வீட்டுல இரு, உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கறேன்னு கிளம்பி போனா. அந்த ஊரை எல்லையை தாண்டி 5 கிலோமீட்டர் நடந்து நிற்கிறது, நல்ல வெயில். பின்னால ஒரு ஆளு வயசானவர் கையில ஒரு பைய தூக்கின்னு ஓடி ஓடி வர, வேர்க்க பெரியவாளை பார்க்கணும், தரிசனம் பண்ண பிடிக்கிறதுக்கு, அந்த சவாரி பல்லாக்குல போவா, அதை பிடிக்கிறதுக்கு வர. இது உள்ளுக்குள்ள உட்கார்ந்த பெரியவாளுக்கு தெரிஞ்சது. பல்லாக்க நிறுத்த சொன்னா உடனே தன்கிட்ட இருக்கிறவள்கிட்ட கீழே இறக்க சொல்லி தான் இறங்கி, பின்னால ஒருத்தர் துரத்தின்றே வர என்ன பார்க்கணும்னு, அவர் யாரு பாரு கூப்பிடு அப்படின்னா, அவர் வரட்டும் அப்படின்னு. உடனே அந்த வயசானவர் வந்தவர் ஒரு இஸ்லாமியர், லுங்கி கட்டின்னு இருக்கார், கையில பழம், புஷ்பம், பவுன், காசு எல்லாம் கொண்டு வந்திருக்கார். பெரியவாளுக்கு எல்லாத்தையும் வச்சு நமஸ்காரம் பண்ண. உடனே பெரியவா கிட்ட, நீ எந்த ஊர் அப்படின்னா, கரம்பக்குடி அப்படின்னு. பெரியவா ஆச்சரியமா பார்த்தா, கரம்பக்குடியா? நான் ஒரு வாரமா அங்கதானே இருந்தேன், நீ என்ன அங்கேயே பார்த்திருக்கலாமே, எதுக்கு இவ்வளவு தூரம் வெயில்ல ஓடி வரணும் அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னார், அங்க பார்த்தேன் ஒரு வாரமா, அதனாலதான் ஓடி வரேன். ஐயா, உன்னை பார்த்தா கன்னத்துல போட்டுன்னு போற உருவமா நீ, பொன்னார் மேனி,
புலித்தோலையரை கிஷத்துன்னு சொக்க தங்கத்துல பார்த்த உருவம்னா வச்சகன் ஒரு தரம் கண்டவர் விண்டிலர்னு உன்னை பார்த்தவா திருப்பி மனச பிரிக்க முடியாது. அப்பேற்பட்ட பிரம்ம வஸ்துன்னா நீ. அதனால உன்னை பார்த்தேன், அதனால இன்னுமே உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, உன்னை பார்க்கால இருக்க முடியாது, அதனாலதான் நான் கூட வரேன் அப்படின்னு கதறினர் அவர். இன்னுமே பெரியவாளை பிரிஞ்சு இருக்க முடியாது, எனக்கு என்ன கைங்கரிய மடத்துல கொடுக்கலாமோ அதை என்னை ஏத்துண்டு என்னை இங்கேயே வச்சுக்கணும், பெரியவாளோட வரேன் அப்படின்னு. பெரியவாடனே சிரிச்சுன்னே சொன்னா அப்படிலாம் சம்பிரதாயம் இல்லை. 1000 பேரை பார்க்கற எல்லார் மனசும் பறி போறது, அதனால எல்லாரையும் கூட்டத்துல சேர்க்கறதுன்னா மடத்துல இடம் இருக்குமா? அதனால உடனே பெரியவா சொன்னா, நீ என்னோட கூட வந்துதான் பிசிக்கலா என்னோட இருந்துதான் என்னோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ ஒண்ணு பண்ணு, நீ இருக்கிற இடத்துலயே உனக்கும் குடும்பம் இருக்கு, குழந்தைகள் குட்டிலாம் இருக்கு, அதனால நீ அங்கேயே இருந்து என்ன நினைச்சுக்கோ, நான் இருக்கிற இடத்துலயே உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. இதான் என் வரம். வரம்னா அவள்கிட்ட போய் மாடு வாங்குறது, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, பங்களா வாங்குறது, பணம் வாங்குறதா வரம்? நம்ம அவளை நினைக்கிறது பெருசு இல்லை, நான் உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே இதை விட நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு யாராலையும் கொடுக்க முடியாது. இதை விட பெரிய வரம் யாராலையும் வாங்க முடியாது சொன்ன அவர். அப்ப சொன்னார், அந்த இஸ்லாமியர் சொன்ன வார்த்தை தான் இதுல முக்கியம். என்னன்னா, எங்க மதத்துல அல்லாஹ்க்கு உருவம் சொல்லல, ஆனா இப்ப சொல்றேன், உருவம் சொல்லி இருந்ததுன்னா இப்படிதான் இருக்கும்.